இந்த கிராமத்துல எரிக்கல் விழுந்த இடத்துக்கு கீழே அடைச்சு வச்சுட்டு இருந்த தீய சக்தி வெளியே வந்து ஒருத்த உடம்புக்குள்ள பூந்துருது. பசுமாடு பாலுக்கு பதிலா ரத்தத்தை கறக்குதுன்னு ஊர்க்காரங்களாம் ஒண்ணு கூடி அந்த மாட்டை பலி கொடுத்தா தீய சக்தி அழிஞ்சிடும்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த நேரத்துல அந்த ஊருக்கு எரிக்கல் ஆராய்ச்சி பண்ண வந்த சயின்டிஸ்ட் மூட நம்பிக்கையை நம்ப கூடாதுன்னு சொல்லி பசுமாட்டை காப்பாத்திடுறாரு. அந்த எரிக்கல் பக்கத்திலேயே டென்ட் போட்டு ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த நேரத்துல தேவின்னு ஒரு பொண்ணு இவர்கிட்ட வந்து அறிமுகமாயிட்டு போயிருவா. தீய சக்தி உடம்புல பூந்தவன் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம கண்ணில் படுறவங்க எல்லாருமே கொன்னுருவான். கடைசியில அவனும் இறந்துடுறான். ஊர்க்காரங்களா அந்த பசுமாட்டை கொண்டு இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுன்ட்டு அதை தடுத்த அந்த சயின்டிஸ்ட் மேல அவங்க கோவத்தை காட்டுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவரோட கழுத்துல இருந்த சிம்பிளும் நரம்பு அடிச்சு இறந்திருக்காருன்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு அந்த ஊர்ல வேற ஒருத்தங்களுக்கு சிம்பிள் இருக்குன்றத இவனை கூட்டு காட்டுவா. இவன் அவனோட உணர்ச்சி அதிகமாகி ஒரு பொண்ணு கொன்னுருவான். அதுக்கப்புறம் அவனும் இறந்துருவான். இப்ப இவன் சாகும்போது அவன் உடம்புல இருந்து அந்த தீய சக்தி வெளியே வரும். அதை இந்த சயின்டிஸ்ட் பாத்துருவாரு. இவ்வளவு நாள் எதை மூட நம்பிக்கையா நம்பிட்டு இருந்தாரோ அதை முறையா பார்த்தோன்னே என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பொண்ணு இவனுக்கு வழிகாட்டுறா. உடனே இவன் அந்த எரிக்கலை தோண்டும் போது கீழே ஒரு குகை இருக்கிறதும் ஒரு எலும்புக்கூடு இருக்கிறதையும் இவன் கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப அந்த குகைக்குள்ள போய் அதுல வரைஞ்சிருந்த படங்கள் எல்லாம் பார்ப்பான். அதுல ஒரு படம் கோவில் கர்ப்ப கிரகத்துல உள்ள மீதியே இருக்கும். இப்ப நேரா கோயில்ல போய் பார்ப்பான். அந்த சிம்பிள்ல ஒரு அரக்கனோட ஒரு துளி வேர்வை கீழே விழுந்து தீய சக்தியா மாறி கண்ணில் படுற ஒவ்வொரு மனுஷங்க உடம்புலயும் போய் அவங்களோட கோவம் காமம் பேராசை இது எல்லாத்தையும் தூண்டி விட்டு கடைசியில அவங்களையும் கொன்னுருது. இப்படி இந்த தீய சக்தி ஒரு யோகினி உடம்புக்குள்ள பூந்துருது. ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இருக்கிறதுனால இந்த தீய சக்தியால வெளியே வரவும் முடியல, அவங்கள கட்டுப்படுத்தவும் முடியல. ஊர்க்காரங்களோட நல்லதுக்காக இந்த பொண்ணை உயிரோட குளிக்கல வச்சு புதைச்சிருவாங்க. இந்த பொண்ணையே சாமியா கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த எரிக்கல் விழுந்தோடனே தீய சக்தி வெளியே வந்திருக்கும். இந்த விஷயத்தை ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இப்ப இதை அந்த ஊர்க்காரங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவன் அடிக்கடி பாக்குற அந்த பொண்ணை பத்தி சொல்லுவான். அப்படி ஒரு பொண்ணு இந்த ஊர்ல இல்லவே இல்லைன்னு சொல்லும் போது இந்த சின்ன பொண்ணு பார்த்தான்னு கை காட்டும் போது அந்த சின்ன பொண்ணு நான் பார்த்தது அந்த சாமின்னு சொல்லி சாமியை கை காட்டிடுறா.